Hello friends, welcome to my YouTube channel. Today நாம பார்க்க போகிறது மேஜிக் G10 ஃபார் அவர் ரிசீவர். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மேஜிக் G10 ஃபார் அவர் ரிசீவரில் இப்போதைக்கு நிறைய டிடிஹெச் சேனல், அப்புறம் சி பேண்டு, கியூ பேண்டு, இது எல்லாமே ஒரே ரிசீவரில் பார்த்துக்கலாம், மல்டிபிளாக டிடிஹெச். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 265 264 ஹெச்விசி சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ஃபார்வர் ஐபிடிவி, அப்போலோ ஐபிடிவி, அப்படி நிறைய ஐபிடிவிஸ் வரும். ஃபுல் ஹெச்டி பாக்ஸு, மீடியா பிளேயர், யூஎஸ்பி போர்ட்டு, மூவிஸு, ரேடியோ, ஐபிடிவி, யூடியூபு, பெதரு, எஸ்ட்ரீம், மியூசிக், MP3, DB3, FTP, அப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிட்டே இருக்கலாம். ஃபுல் ஹெச்டியில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 200 சேட்டலைட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் 20,000 சேனல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 8,000 டிரான்ஸ்போர்ட்டர் டிபி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதான் அந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன ரிசீவர் தான் ஃபார்வர் ரிசீவர், மேஜிக் G10 ஃபார்வர் ரிசீவர். இதான் அந்த ரிசீவர், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வைஃபை வந்து இன்பில்டாகவே வரும், அவுட் சைடில் அடாப்டர் ஒன்றும் தேவையில்லை, இன்பில்டு வைஃபை தான். 2.4 இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுற பின்னு. அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் பேக்கில் கொடுத்துருப்பாங்க டியூனரு, IRX, அப்புறம் HDMI கேபிளுக்குள்ளே போர்ட்டு, அப்புறம் AV போர்ட் இருக்குது, USB, பவர் அடாப்டர், DC 12 வோல்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு AV இருக்குது, அப்புறம் உங்களுக்கு HDMI இருக்குது. என்ன தேவையோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பட்டன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பேக்கில். அப்புறம் இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்துக்கலாம். பவர் அடாப்டர், DC 12 வோல்ட்டு, இது பாக்ஸ் கூடவே வரும். நீங்கள் பவர் அடாப்டர் கரெக்டாக DC 12 வோல்ட்டு எத்தனை ஆம்ப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் இது கனெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ரிமோட் இருக்குது. ரிமோட் ரொம்ப பவர்ஃபுல்லானதான், நல்ல முறையில் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு வந்து USB அப்டேட்டும் பண்ணலாம், அப்புறம் நெட்வொர்க் அப்டேட்டும் இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஎஸ்பியில் தான் பண்ண முடியும். செகண்ட் அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். IRXோட கேபிள் தான் இருக்குது. IRX உங்களுக்கு கனெக்ட் பண்ணணுன்னா IRX கேபிள் கனெக்ட் பண்ணலாம். இது கனெக்ட் பண்ணாட்டாலும் ஒர்க் ஆகும், இதை கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே, HDMI கேபிள் சின்னதாக இருக்கும். HDMI, அப்புறம் பேட்ரி கொடுத்துருக்காங்க ரிமோட்டுக்கு வேண்டி. அது வந்து IRXோட பின் பண்ணி வைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் நிறைய சி பேண்டு, கியூ பேண்டு, DTH இதெல்லாம் நிறைய லைன் கொடுக்கலாம். 10க்கு மேலே உங்களுக்கு தேவைப்படணும்னா ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி, டயசிக்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய இது கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கேட்லாக், இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு. USB வந்து 2.0 ஒர்க் ஆகுது. USBயில் விட உங்களுக்கு மியூசிக், மூவி எல்லாம் பார்த்துக்கலாம். இதில் ஆல்ரெடி நிறைய IPTV இருக்கும், அப்புறம் மூவி, சீரீஸ், அந்த மாதிரிலாம் நிறைய ஃபாரின் சேனல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சி பேண்ட், கியூ பேண்ட் எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இவ்வளோ திங்ஸ் இதில் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இது எடுத்து நமக்கு டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இனி ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஓப்பன் பண்ண வேண்டி நம்ம பவர் அடாப்டர் கொடுக்குறோம். பவர் அடாப்டர் கொடுத்துட்டுன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம், பூட் வருது, பூட் ஆகி ஆன் ஆகும். இப்போதைக்கு இது நார்மல் ரிசீவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கவில்லை. இது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணினா மட்டும்தான் மெனு பேஜ்லேயே நிறைய வித்தியாசமான இது வரும். நிறைய மெனு இன்ஸ்டாலேஷன், அந்த சிஸ்டம் செட்டிங் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக வரும். அப்புறம்
நான் இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கல, அப்புறம் பண்ணிக்கணும். IRXோட கேபிள் கொடுத்தாச்சு, HDMI கொடுத்தாச்சு, பவர் அடாப்டர் கொடுத்தாச்சு. இப்போதைக்கு இனி நமக்கு டியூனர் தேவைப்படுது. டிஷ்லேருந்து லைன் கொண்டு வர்றது எனக்கு 8 டிஷ்ஷுக்கு மேலே இருக்குது. அதுலேருந்து ஒரு சிங்கிள் லைன்லேயே கீழே கொண்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 20,000 சேனல்ஸ் ஃபீட் இருக்குது. 20,000 சேனல்ஸ் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு 10-15 டிஷ் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அதுக்கு மேலே வேணும்னாலும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் டெலீட் பண்ணி இது பண்ணிக்கணும். ஓகே, இனி இப்போ டிவியில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெனு பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வராது. அது வேற ஒரு பெரிய ஒரு மெனு பேஜ் வித்தியாசமாக இருக்கும். இதில் உங்களுக்கு இவ்வளோ இதான் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு இது நார்மல் ரிசீவர் தான். நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணால் மட்டும்தான் ஃபார்வர் சப்போர்ட் ஆகும். இப்போதைக்கு ஃபார்வர் சப்போர்ட் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபார்வருக்கு வேண்டி யூஎஸ்பியில் வெப்சைட்டில் இருக்கும் ஃபைலு, அது டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணால் போதும், அது ஓகே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டால்பி சப்போர்ட் இருக்குது, அப்புறம் ஸ்டியரியோ சப்போர்ட் இருக்குது, ஆட்டோ பீஸ், பவர் வியூ அந்த மாதிரியெல்லாம் நிறைய சப்போர்ட் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணுன்னா நீங்கள் இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அப்போ தான் பண்ண முடியும். ஓகே, ஓஎஸ்டி செட்டப்பில் இப்போதைக்கு ஃபுல் ஹெச்டி ஆனால ஃபுல் ஹெச்டிக்குள்ளே இது சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது பாஸ்வேர்டு கண்ட்ரோல், நீங்கள் சேஞ்ச் பின், சேனல் லாக் பண்ணி வைக்கிறது, அப்படி எல்லாம் இதுலேயே வரும். கலர் செட்டிங் உங்களுக்கு ரிமோட்டில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கலர் செட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். டைம்ஸு, அது நீங்கள் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே டைம் செலக்ட் ஆகிரும் நீங்கள் இருக்க லொக்கேஷனில். அபவுட் STP இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு மாதிரி வரும். அதில் டேட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பயர் எல்லாம். வைஃபை ஃப்ரெண்ட்ஸ், வைஃபை வந்து இன்பில்டு வைஃபை, உங்களுக்கு அடாப்டர் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அதனால் வைஃபை உங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும். நீங்கள் சர்ச் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு இதில் எது இருக்குதோ மொபைல்லேருந்து கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் வைஃபை ஒர்க் ஆகும். யூஎஸ்பி ஏரியா இதுதான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், ஃபைல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற இடம். நெட்வொர்க் ஆப்ஸ் இது இல்லை, நெட்வொர்க்ஸ் நிறைய வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏரியா ஓப்பன் ஆகும், பாக்கியெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்புறம் யூடியூப் இருக்கும். யூடியூப்பும் நல்லா ஸ்ட்ராங்கான யூடியூப் தான், நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, ஆண்டனா செட்டிங் வந்துட்டோம். ஆண்டனா செட்டிங்கில் எப்படி சேனல்ஸ் சர்ச் பண்ணுறது, இல்லை சேட்டலைட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் சேட்டலைட் உங்களுக்கு கூட நேம் இல்லைன்னா நீங்கள் நேம் தேவையில்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய. எல்லோ ரெட் பட்டன் போட்டாச்சுன்னா நான் இப்போ ஒரு சேட்டலைட் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். 108.2 ஈஸ்ட்டு, கியூ பேண்டா சி பேண்டா, கியூ பேண்டு, உங்களுக்கு என்ன இது இருக்கோ அது கொடுத்தா போதும். அப்புறம் அதில் சர்ச்சுக்கு வேண்டி பண்ணால் போதும். நான் வந்து LMB 1 வச்சுருக்கேன். நீங்கள் LMB 1ன்னா எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அது கொடுக்கலாம். அப்புறம் இல்லைன்னா ஒரு சிங்கிள் டிஷ்ஷுன்னா நான்லேயே விட்டுட்டா போதும். எனக்கு இப்போ டிபி ஆட் ஆகிட்டுருக்கு. டிபி ஆட் ஆகி முடிஞ்ச அப்புறம் சேனல்ஸ் வரும். உங்களுக்கு நிறைய DTH சேனல்ஸ் இதே போல் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரே ரிசீவரில் DD ஃப்ரீ, DTH, அப்புறம் சி பேண்டு, அப்படி நிறைய விஷயங்கள் ஒரே இதிலே பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னும் நான் ஒரு சி பேண்ட் எடுத்து காட்டுறேன். சி பேண்டுக்கு இதில் இல்லை நம்பரு, ஸோ அதுவும் ஆட் பண்ணலாம். ரெட் பட்டன் கொடுத்து 83 இது டாட்டா ப்ளே, இது வந்து வேண்டாம், அதுவும் உங்களுக்கு சர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ சி பேண்ட் ஒன்று பார்த்துக்கிறேன். 83 ஈஸ்ட்டு, அப்புறம் QL சி, சைடு பட்டனில் சி வரும், சி பேண்டு. அப்புறம் எனக்கு LMB வந்து இது 6ல் வரும், டைசிக். நான் இதில் 8 டிஷ் வரைக்கும் ஒரே ஐடியா யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். பிளைண்ட் சர்ச் கொடுத்தா போதும். இன்னும் ஓகே, இதில் வந்து இப்போ டிபி ஆட் ஆகிட்டுருக்கு. இது சி பேண்டோட டிபிஸ் தெரியும் பார்த்தா. ஃப்ரீ 2 இயரில் எவ்வளோ சேனல்ஸ் ஓடுதோ அது பார்க்குறதுக்கு வேண்டி மற்ற இதுவும் பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் ஃப்ரீ 2 இயரோட சேனல்ஸ் உங்களுக்கு தெரியும். இதில்
இதில் இப்போதைக்கு நிறைய தமிழ் சேனல் வின் டிவி, வானவில், புதுயுகம், பிரியோ அப்படி நிறைய தமிழ் சேனல்ஸ் இதில் ஓடிட்டுருக்கு. மலையாளமும் போயிட்டுருக்கு. ஃப்ரீ டு இயரில் லைஃப் லாங் அது ஃப்ரீயாகவே ஓடிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஐபிடிவியும் நிறைய பிராண்ட் ஐபிடிவி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜிடி இதில் உள்ள சேனல்ஸு தான். நிறைய சேனல்ஸ் இதில் பார்த்துக்கலாம் ஃப்ரீயாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதோட டீட்டெயில்ஸு. மேஜிக் G10 ஃபார்எவர் இது இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணவில்லை, அதனால தான் அந்த மாதிரி இருக்கிறது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டோன்னா அதோட பேஜ் எல்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருப்போம். இன்னும் தேவையான டீட்டெயில்ஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதில் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், thanks for watching. Please subscribe my channel. Thank you.